தூத்துக்குடி வட்டக்கிளையின் சார்பாக வாழ்த்துக்களை அமைப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இது வந்து நமது சங்கத்தினுடைய 41வது அமைப்பு தினம். சங்கம் வந்து இல்லைன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு எப்படி இருந்திருப்போங்கிறதே வந்து நம்மளுக்கே தெரியாது. நம்ம இப்போ வாங்கிட்டு இருக்கிற ஊதியத்தெல்லாம் நம்ம வாங்கியிருப்போமா என்பதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த 41வது அமைப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மின்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் தலைமை தாங்கி நடத்தி தருமாறு தோழர் சக்தி உடையார் அவர்களை அன்போடு பெற்றார். தமிழ்நாடு அரசு சங்கத்தின் 41வது அமைப்பு தினத்தை முன்னிட்டு நமது தமிழ்நாடு அரசு மீன்துறை ஊழியர் சங்கத்தின் கொடியிலே சுப்பேராபட தோழரும், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் கொடியிலே மாவட்ட செயலாளர் முருகன் தோழரும் ஏற்றுவார். உயரட்டும் 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 வானில் நம் கொடி உயரட்டும். பறக்குது பார் பறக்குது பார் பறக்குது பார் வானில் நம் கொடி பறக்குது பார். வானில் நம் கொடி பறக்குது பார். பட்டொலி வீசி பறக்குது பார். பட்டொலி வீசி பறக்குது பார். பாட்டு இல்ல இறக்குதான் அந்த கொடி கரெக்டா கட்டி வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் செய்கின்றோம். எங்களுக்கான போராட்டத்தில் தொழிற்சங்க போராட்டத்தில் வீத்த தோழர்களே தோழர்களே தியாகிகளே உங்கள் பெயரால் தோழர்களே இன்று சபதம் ஏற்கின்றோம். எங்கள் சபதம் ஓயாது. வெற்றி பெருமறை ஓயாது. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம் செய்கின்றோம். வெல்லட்டும் 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 அமைப்பு தினம் வெல்லட்டும். தினம் வெல்லட்டும். சிந்தாபாத் சிந்தாபாத் டிஎன்ஜிஏ சிந்தாபாத். சிந்தாபாத். ஒன்றுபடுவோம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம். வெற்றி கிட்டும் வரை போராடுவோம். இறுதி வெற்றி இறுதி வெற்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய 1984 ஆரம்பிக்கப்பட்டு மே 6ஆம் தேதி 40 ஆண்டுகள் முடிந்து இன்று 41வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நம்மளுடைய ஆசான் எம்ஆர் அப்பன் அவர்களின் கூறியபடி போராட்டம் மட்டுமே நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையும் சீர் செய்யும் என்பது போல் நம்மளுடைய கோரிக்கைகள் பல இருக்கு. அவர்கள் பெற்றுத்தந்த உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது. அதையும் உணர்ந்து நம்மளுடைய வருங்காலத்தில் நம்மளுடைய பழைய பென்ஷன் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை போராட்டம்தான் முடிவு செய்யும் என்பதை கூறிக்கொண்டு இன்று இருக்கக்கூடிய அரசுகள் எப்படி செயல்படுகிறது, அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும். ஒன்றிய அரசுல நம்ம இதுலயே சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அது எப்படி பென்ஷன் வழங்க முடியும் என்று நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க.
தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் 41வது அமைப்பு தினத்திற்கு வந்துள்ள அனைத்து சக தோழர்களுக்கும் வீரம் செறிந்த வாழ்த்து. தோழர் சொன்ன மாதிரி நம்முடைய புதிய உரிமைக்கான போராட்டங்களை மீட்டெடுப்பதற்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே நமக்கு வழங்கப்பட்ட உரிமைகளையே மீட்டெடுப்பதற்கான சூழல்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அரசு ஊழியர் சங்கம் நடத்துற ஒவ்வொரு போராட்டத்தையும் பார்த்து ஒரு சிலர் கேலி பண்ணுவாங்க. அதாவது இவங்க போறாங்க, ஒரு நாள் போராட்டம் பண்றாங்க, அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. ஆனா நம்ம அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அதற்குண்டான பலன் கிடைக்கும். எதுவுமே ஒரே நாள்ல நமக்கு கிடைச்சிடாது. தொடர்ந்த போராட்டங்கள்ல தான் நம்மளோட உரிமைகளையும் அனைத்து விதமான உரிமைகளையும் மீட்டெடுக்க முடியும். எனவே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நடத்துற அனைத்து கட்ட போராட்டங்களையும் தமிழ்நாடு அரசு மீன்துறை ஊழியர் சங்கத்தின் பங்கெடுப்பு என்னைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு தினம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.